உங்களோட ஜியோ சிம்மை இனிமே பிஎஸ்என்எலுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில் பிஎஸ்என்எலுக்கு போயிட்டு திரும்பவும் ஜியோக்கே உங்களால் வர முடியும் ஒரே சிம்மை வச்சு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃபிளெஜாக சொல்ல போகிறேன். இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்தில் ஒரு எஜுகேஷனான வீடியோன்னு சொல்லலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஸ்என்எலும் ஜியோவும் இப்போ ஒன்றா இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பிஎஸ்என்எலும் ஜியோவும் ஐசிஆர் சர்வீஸை கொடுக்கறதுக்கு ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. இதுக்காக 2 பிளானையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஐசிஆர் சர்வீஸ்? இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பேரிடர் காலங்களாகட்டும், ஆபத்தான நிலைகளாகட்டும், இந்த நேரத்தில் இப்போ உங்கள் ஜியோ சிம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் ஜியோ டவர் இல்லைன்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். பிஎஸ்என்எல் டவர் நியர்பையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நெட்வொர்க்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிவிட்டு உங்களால் காலோ டேட்டாவோ மெசேஜஸோ சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் 2 பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 196 ரூபாய்ங்கிற பிளான். இந்த 196 ரூபாய்க்கு 28 நாள் வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஐசிஆர் சர்வீஸோட கனெக்ஷன் ஆப்ஷன் இல்லை. இதில் உங்களுக்கு 2 GB டேட்டாவும் 1000 நிமிஷங்கள் நீங்கள் பேசிக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் 1000 SMS சென்ட் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் 28 நாள் வேலிடிட்டியோட. ஸோ இந்த பிளான் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோலேருந்து பிஎஸ்என்எலுக்கும் பிஎஸ்என்எல்லேருந்து ஜியோக்கும் ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க்கே ஸ்விட்ச் பண்ண முடியும். சிங்கிள் சிம் இருந்தால் போதுமானது. இது போலவே இன்னொரு பிளானும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 396 ரூபா அப்படிங்கிற பிளான். இந்த பிளானில் உங்களுக்கு 10 GB டேட்டா, 1000 நிமிஷங்கள் பேசிக்கிறதுக்கான டைமிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1000 SMS சென்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளானால என்ன லாபம்? நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பிஎஸ்என்எலுக்கு மாற முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது ஜியோக்குன்னு சொந்தமாக டவர்ஸுங்கிறது பார்க்கும்போது ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். பிஎஸ்என்எலோட டவர்ஸில் தான் அவங்களோட டவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. இது போல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட்டாக நெட்வொர்க் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்கள் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிஎஸ்என்எலுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். பக்கத்தில் நியரஸ்ட் பிஎஸ்என்எல் டவர் எது இருக்கோ அங்கே ஸ்விட்ச் ஆகிறதுனால உங்களால் எந்த வகையான தடையுமே இல்லாமல் பேரிடர் காலங்கள், ஆபத்தான நேரங்கள், சூறாவளி, புயல், இது போல நேரங்கள், இல்லை சில நேரத்தில் இப்போ வாரெலாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் கூட உங்களால் ஒரு சின்ன எஸ்எம்எஸோ ஒரு காலோ பண்ணி உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும். இதை இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட ஆசை என்னென்னா ஏர்டெல் ஆகட்டும், விஐ ஆகட்டும், இன்னும் குட்டி குட்டி நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க சர்வீஸ் வந்து சின்ன சின்ன இடங்களை மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி ஹோல்சமாக ஒரு சர்வீஸாக இது போல் பேக்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு போர் நடக்குது, அதே நேரத்தில் வெள்ளம், இது போல் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்க்குள்ளே வந்து கொடுக்கும் போது நீங்கள் உங்கள் சொந்த டவர், இப்போ நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணாலும் சரி, ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, விஐ யூஸ் பண்ணாலும் சரி, பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணாலும் சரி, அப்ராப்ரியேட்டாக கட் ஆகும் போது அந்த நேரத்தில் மற்ற டவர்ஸோ மற்ற பிராண்டோட விஷயங்களோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஸ்விட்ச் ஆகும் போது கனெக்ட் ஆகிரும் இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த வகையான தடையுமே இருக்காது. ஆனால் இதை ஒரு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே கொண்டு வராமல் ஹோல்சமாக எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம், இப்போதைக்கு இது டெஸ்டிங் ஃபீச்சரை தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஆஃபர் இப்போ மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா டிசம்பர் மாதம்லாம் வரப்போகுது, மழை பெஞ்சு வெள்ளம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பல நெட்வொர்க் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த பிளான் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொண்டு வாங்க, ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.